அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தயக்கீரை சாப்பாடு லஞ்ச் பாக்ஸுக்கு செம்மையான கோட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு வறுவல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துட்டு கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்குவேன். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விட்டு அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணதை போட்டு கருவேப்பிலையும் போட்டு உப்புத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளையும் போட்டு 2 நிமிஷம் போல் லிட்டு போட்டு வேக வச்சுருவேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கிழங்கு வெந்துருச்சுன்னா 2 நிமிஷம் மூடி போடாமல் விட்டுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு கிழங்கு மொறுமொறுன்னு ஆகும். அதுக்காக உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இரும்பு கடாயில் செய்யும்போது இன்னுமே நம்மளுக்கு மொறுமொறுப்பு கிடைக்கும். ஆயில் குறைவாக தான் இழுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருப்பேன். வெந்தயக்கீரை சாப்பாட்டுக்கு வெந்தயக்கீரையை ரூட் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் 3-4 தடவை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சது தான் நான் இப்போ பொடியாக கட் பண்ண போகிறேன். எப்போவுமே ரூட்டு மட்டும் கட் பண்ணிக்கிட்டோம்னா கீரையில் அந்த தண்டு பகுதியிலையும் நம்மளுக்கு தேவையான அளவு சத்து இருக்கு இல்லையா, அதனால் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த சாப்பாட்டுக்கு மீடியம் சைஸில் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியில் 1. ரைஸ் ஏற்கனவே நான் குக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கல்லெண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் வதங்க விட்டு இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்புத்தூள், தக்காளியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கீரையை பொடியாக கட் பண்ணதையும் போட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட போகிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கியிருக்கும். வெங்காயம், தக்காளி, கீரை எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இல்லையா. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கீரையிலேயே ஒரு வெந்தயக்கீரை ஸ்பெஷல் சின்ன கசப்பு இருக்கும் இல்லையா, அந்த கசப்பும் கூட தெரியாமல் நம்ம சமைச்சு கொடுக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கூடவே குக்கான ரைஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் உங்களுக்கு செய்து காமிச்சிட்ருக்கிறேன். செமையாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை சாப்பாட்டுக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அருமையாக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னாங்க. மகளும் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்குமா, அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு சொன்னால். கீரை போட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அரைப்பழம் எலுமிச்சம்பழம் கூட பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் ஊற்றினேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெடியான இந்த வெந்தயக்கீரை சாப்பாடை லஞ்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். வெந்தயக்கீரை சாப்பாடு, உருளைக்கிழங்கு வறுவல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.